ஆண்டவர் நல்லவர். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையான ஒரு ஜெபத்தை இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு படுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சிலுவையில் ஆண்டவர் அவருடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். அதை மையப்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏன்னா அது பயத்தில் சொல்லலைங்க. நிறைய நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்கும், நிறைய நெருக்கடி இருக்கும், நிறைய தேவை இருக்கும். இதெல்லாம் சில வார்த்தைங்க நீங்கள் உறவுகிட்ட பேசுவீங்க, நண்பர்கிட்ட பேசுவீங்க, அப்பா அம்மாட்ட பேசுவீங்க, கணவர்கிட்ட மனைவி கிட்ட பேசுவீங்க. அது நிறைய பேர் நினைச்சிருவாங்க நம்ம பயத்தில் பேசிட்டோம் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய ஆவிய பிதாவின் கரத்தில் அவர் ஒப்பு கொடுக்க வந்தார். ஒரு விஷயம் நல்லா புரிந்துக்கணும்னு கர்த்தர் கூட பேசுகிறார். நிறைய இக்கட்டான நிலைமையில நம்ம பேசுற நிறைய வார்த்தைகள் ஒருவேளை அது சாதாரணமா மற்றவங்க எடுத்துக்கலாம். ஆனா இயேசு சிலுவையில் பேசுற வார்த்தைகளை போல கஷ்டப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளா, தெய்வ சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளா, நீங்க கஷ்டப்பட்டு பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வேல்யூ இருக்குங்க. அதை உணர்ந்து நிறைய பேர் உங்க வாழ்க்கையிலிருந்து உங்களை தூக்கி போட்டிருக்கலாம். இயேசு அப்படிதான். அவர் யாருக்காக வராரோ அவங்களே அவர் தூக்கி போட்டாங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில பல சம்பவங்கள் அப்படி நடைபெறலாம். அது மையப்படுத்தி வலியோடும் வேதனையோடும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒரு 10 ஜெப குறிப்புகள் இந்த இரவு. அது வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ப்ரேயர்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல. உடனே அதை நான் உங்களுக்கு அனுப்புறேன். நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. நிச்சயமா சொல்றேன், உங்க வார்த்தைகள் எல்லாம் வீணானதல்ல. கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வலிமை இருக்கு. அதை கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க பெரியவராக இருக்கிறார். அதனால் ஒருபோதும் இயேசு பயத்தில் பேசிட்டான்னு நினச்சிடாதீங்க. அவர் தன்னுடைய பிதாவின் இடத்துல தன்னுடைய ஆவியை கொடுத்த காரணம் கடைசி நேரத்தில் கூட அவரை நம்பினார். உங்களை இந்த உலகம் நம்பாமல் இருக்கலாம், நீங்கள் எப்பவுமே அவரை நம்புங்க. அவர் கரத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு நிம்மதியாக இன்னைக்கு படுங்க. அவர் எல்லாம் பார்த்துப்பார். ஏமேன். இந்த ஜெப ஒடியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னா ஜெபம் டிவி ஒரு சேட்டலைட் சேனலாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தினமும் ₹1 தந்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். கீழே தெரிகிற இந்த நம்பர் கூகுள் பே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் பே இருக்குது. நிச்சயமாக இது ஒரு நல்ல நிலைனா ஒரு பெரிய பலனை பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.